ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மூலிகை வேறு எதுவும் இல்லைங்க. ஆடாதோட இலைன்னு சொல்லுவாங்க. ஆடுதொடா இலைன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வந்துன்னா, ஆடுகள் இது சாப்பிடாதனால கூட இந்த பேர் வந்திருக்கலாங்க. ஆடுதொடா தழைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா, மாந்தழை மாரியே இருக்கும். மாவழி மாரி இருக்கும். ஆனா பார்த்திங்கன்னா, ரொம்ப கசப்பாவே இருக்கும். இலை மட்டும் இல்லைங்க. அதோட ஸ்டெம்ப்லேருந்து இந்த பட்டைகள் ஆகட்டும், அது வரைக்கும் ரொம்ப நல்லா கசப்பாவே இருக்கும். ஆனா, எந்த அளவுக்கு கசப்பா இருக்கோ, அத விட இது மூலிகை மருத்துவ குணங்கள் ஜாஸ்தின்னு நம்ம இத சொல்லுவோங்க. என்னென்னலாம் இதுக்கெல்லாம் மேஜரா நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சளி காய்ச்சல் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த லங்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப நாளா சளி வந்துட்டு கட்டி லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இத வந்து நான் எடுத்துக்குவாங்க. எப்படி உட்கொள்வாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு, கூட சீரகம், மிளகு போட்டு கஷாயமாவும் குடிப்பாங்க. ஸோ மக்களே, இந்த இலைய நீங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, அத உங்க வீட்டுக்கு பறிச்சு எடுத்துட்டு போயி, அத யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி.